எட்ட போயிடுங்க. வாவ், ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. வெரி குட் வெரி குட். ஹாப்பி பர்த்டே ஸ்வேதாக்கா. ஹாப்பி பர்த்டே நீ சொல்லுடி. சூப்பர். ஹாப்பி பர்த்டே ஸ்வேதாக்கா. ரித்திக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பொண்ணு ஸ்வேதாக்கு 12வது பர்த்டே. ஸோ நாங்கள் இப்போ இதை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ண போறோம். டெக்கரேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி டெக்கரேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கஜா ஹாய் சொல்லு. ஹாப்பி பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டிக்கர் வந்து இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக ஒட்டிட்டு இருக்கோம். தம்பி தான் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கு? நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, ஸ்வேதா பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக பூலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த பூலாம் பார்த்தீங்கன்னா ரித்திக் பிறந்த நாளுக்கு வாங்கியிருந்த பூ. ஹாப்பி பர்த்டே பலூன் பாக்கெட்லாம் இருக்கு பாருங்க. டேப் வச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு கீழே டிசைன் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு ஒரு பூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பூ பாருங்க, கலர்ஸ் பூ வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. சிம்பிளா கேக் வெட்டுற வரைக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி நம்ம வெட்டலாங்கிறதுக்காக ஏதோ நமக்கு தெரிஞ்சதை இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது வந்து முறுக்கிட்டு இருக்கு நிறைய. ரித்திஷ் என்ன செய்யற? அடிக்க வைக்கிறியா? இவ்வளோக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறது இல்லை. எது எது தேவையோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒட்டிக்கிறது. ஸ்வேதா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். எத்தனாவது பிறந்த நாள்? 12 வயசு ஆயிடுச்சா? ரித்திக்கு அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு? ரித்திஷ் நீ ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ரித்திக் நீ ஹாய் சொல்லு. ரொம்ப இப்போ ஜாலியா இருக்கீங்க. அக்கா வந்து எப்போ கேக் வெட்ட போறாங்கன்னு. அப்படிதானே ரித்திக்கு? ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களா ஸ்வேதா? 23ஆம் தேதியா? ரித்திக் உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? எப்போ விட்டாங்க? நெக்ஸ்ட் இயர் என்ன கிளாஸ் போக போறீங்க? 3வது போக போறீங்களா? சரி, நீ என்ன 7th-ஆ 8th-ஆ? எழுந்து நெல்லு பார்க்கும். 8வது பொண்ணான்னு பார்க்கலாம். பாருங்க, ஸ்வேதா வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன்லேருந்து 8வது ஸ்டூடெண்ட். இப்போ வயசு வந்து எத்தனை வயசு ஆகுது? 12 வயசு ஸ்டார்ட் ஆகுது. ப்ளூ கலர் சூப்பராக இருக்கு ட்ரெஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வேதாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? கேட்டுருவோமா? ஒரு அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுருவோமா? கேட்கலாமா? ஓகே, என்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம். ஃபேனை ஆஃப் பண்ணுமாமாவா? ஓரளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபினிஷிங் பாருங்க. சிம்பிளாக கேக் வெட்டுறதுக்காக நம்ம பண்ண முடியும். புதுசெல்லாம் பண்ண சொல்லாது. எங்கேயோ போகுது. ஃபேனுக்கிட்டே போய் நின்று கேக் வெட்ட போகுது. இங்கே வா, இங்கே வா, அதை பிடி. அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த மேலே போடு.
சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் டெக்கரேஷனுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கோம். ஃபேனில் ஒட்டி முடிச்சிட்டியாடா? ஒட்டலையா? ஒட்டுறதுக்கு பாரு, ஒட்டுறது இருக்காங்க. ரித்திக், ரித்தீஷ் கேக் வெட்டலாமா? ம், ஏன் வாய் இப்படி வச்சிருக்கேன்? இப்படி இப்படி இங்க வைக்கலாம் மட்டும் போலாம். ஸ்வேதா பார்த்தீங்கன்னா உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா. வா, ஓரளவு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ அக்காவுக்கும் தம்பிக்கும் தெரிஞ்ச டிசைனில் டெக்கரேஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஏய், போய் நூல் எடுத்துட்டு வா. நூல் எடுத்துருவோம் அண்ணன். எங்களுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நிறைய விலாகில் கொடுத்துருக்கேன். ஃபேனில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பா ஃபாரின்ல இருக்கும்போது நாங்கள் எடுத்து அப்பாவுக்கு அனுப்பிவிட்டது. ஃபர்ஸ்ட்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னா நான், இது என்னோட தங்கச்சி, அம்மா, அக்கா. நூல் கேட்டேன். நூல் போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பலூனுக்கு வந்து நூல் கட்டிட்டு இருக்காங்க. ஃபேன்ல காமி, ரெட் கலர் பலூன் காமிங்க. எப்படி பிடிக்கிறது? போச்சு. ஹாப்பி பர்த்டே. நூலை கொடுங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா பலூன் ஊதிட்டு இருக்காங்க. இல்ல, அதுல எங்கேயோ உடஞ்சிருக்கு. ஸ்வேதா பாருங்க. என்ன ரொம்ப டயர்டா இருக்கியா ஸ்வேதா? தூக்கம் வருதா? டைம் என்ன பாருங்க, நைட்டு பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:15 ஆகுது. நைட்டு 9:15க்கே தூக்கம் வந்துடுச்சா? இங்க பாருங்க, ஒட்டனதெல்லாம் எடுத்துட்டு வருது போல. சரி சரி, கொஞ்சம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு ஒட்டுங்க. கேக் வெட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பலூன் பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக ஒட்டிகிட்டு இருக்கோம். கீழே 2 பலூனா, மேலே 2 பலூன். ஆக்சுவலி டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ரித்திக் ஒரு பலூன் வச்சுருக்கானே. எடுத்துகிட்டு வருது. அது கரெக்டாக ஒட்டலையேட்டு. ஜஸ்ட்டு கேக் வெட்டுற வரைக்கும். ஹாப்பி பர்த்டே பலூன். ரொம்ப கீழே விழுது. தனித்தனியாக ஓட்டி விட்றான் சசி. தனித்தனியாக இது அழகாக ஒட்டிச்சா. என்ன கொஞ்சம் நேரத்தில் ஸ்வேதா கேக் வெட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போது ஸ்வேதா பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸ்மைல் ப்ளீஸ்.
தூக்கம் வந்துருச்சு சுவேதாக்கு பார்த்தீங்கன்னா. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணி போல ஆயிடுச்சா. கேக் வெட்டுறதுக்கு இப்போ ரெடி ஆயாச்சா ஸ்வேதா? கேக் வெட்டிட்டு தூங்கிடலாம். கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணு. அந்த டேப் எங்கடா ரித்திகா? அது கேக் வெட்டானே அதை ஒழுங்கா போட்டு ஏற்றுக்கிட்டு டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வர அளவு முடிச்சாச்சு. அடுத்து இப்போ கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா லாவா கேக் விருதாச்சலத்துலேருந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாவ் சூப்பர். என்ன கேக்கு? ப்ளூபெரி. ப்ளூபெரியா? ரித்திகே அது கத்தி இருக்குல்ல, அதை வச்சாலே அப்படி நம்ம கட் பண்ணாலும் எடுத்துக்கலாம். அதை மட்டும் அப்படி. கேக் பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ கேக் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. தன்ஷி கூப்பிட்டு வா ஸ்வேதா. தன்ஷி கூட்டிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, ரித்திக், ரித்திஷ், அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கேக் பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா கேக் ரெடியாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சா. அதனால் வந்து தூக்கம் வந்துருச்சு ஸ்வேதாக்கு, ரித்திக்கு, எல்லாருக்கும் இப்போ தூக்கம் வந்துருச்சு. ஓகே ஓகே கேக் வெட்டலாமா? ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய். கேக் வெட்டலாமா? அக்காவுக்கு விஷ் பண்ணுங்க எல்லாரும். விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே கை கொடுங்க. ஹாப்பி அங்க பாருங்க. சொல்லுங்க. ஹாப்பி வெரி குட் வெரி குட். ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா அக்கா. Happy birthday, Sweta. நீ சொல்லுடி. சூப்பர். Happy birthday, Sweta. ரித்திக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு. கேக் சூப்பர். வெட்டலாமா? சரி. மா மா பாத்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கு இப்ப ரெடியாக போறோம். இங்க வா. கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வா வா ரித்திகே தூக்கம் வந்துச்சு. 9:30 ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துக்க. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. ஓகே எல்லாம் எடுத்தாச்சு. கேக் வெட்ட வேண்டியதான். ஸ்வேதா வா வா. அத்தி பிடிங்க. தீப்பெட்டி. அத்தி பிடிங்க. ஸ்வேதா வா. வாடா. எட்ட போயிடுங்க. வாவ் ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. அது எப்படி வெடிக்கும்? எனக்கு தெரியாது. அது என்ன தீபாவளி பட்டாசா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்வேதா. இன்னையோட 12 வயசு ஸ்டார்ட் ஆகுது. 12 வயசு தானே ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்சிச்சா? 13 வயசா? 12 ஸ்டார்ட். 12 தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்க பார். இரு அக்கா வெட்டிடுவா. Ice cake. எங்க பார். Mama, இது ice cake. அம்மா. கண்டிப்பா ஐஸ் கேக்குதாம்ப்பா. வெட்டுப்பா. வெட்டுப்பா. எடு. நீ எடு. ஆயா கூட்டு வா. எழுந்து வர முடிஞ்சிச்சு. இங்க எழுந்து வாமா. சரி அது வயசு அப்புறம் ஆர்குமெண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. Mama, இது ஊட்டி விடுங்க. எடுத்துக்கிட்டா. எடுத்துக்கிட்டா. ஏய் எழுந்து வெல்ல. தூக்கத்துல இருக்காங்க. நீ வர. ஒரு நிமிஷம். 9:30 மணி ஆயிடுச்சுல டைம். நில்லா. இங்க பாருங்க. அட நில்லு. மானுக்கு இது வேணுமா? கட். கேக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வெட்டி முடிச்சாச்சு. இப்போ எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இது வேணுமா? அனுப்புறேன். சரி என்னோட சப்ஸ்கிரைபருக்குலாம் கேக் கொடுக்கணும் ஓகேவா? எல்லாரும் கொடுக்கலாம். வர சொல்லு. பாரு அந்த இருக்கு. பாரு. ட்ரெஸ்ஸில் படாம விட்டுமா? அங்க இங்க பாருமா. பார் ஓகே ஓகே. ஓகேவா? பெருனா. பெருனா. ஏய் வா பெருனா. இந்த ரித்தி. ஸ்வேதாவுடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செலிப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. லேட் நைட் ஆயிடுச்சு. அவங்க ஊர்லேருந்து வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு. குட்டி மாங்கட்டு.
பசங்க எப்ப நீங்க இங்க பாரு ஸ்வேதா. இல்ல இல்ல அங்க பாருங்க நீ போய் விட்றா. எங்க வீட்டு முதல் மகாலட்சுமி யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்வேதா. என் பொண்ணு. அடுத்துதான் பாத்தீங்கன்னா தன்ஷி. எல்லாரும் கூட இங்க வாங்க சாப்பிட எடுத்துக்க. தன்சி வா கேக் சாப்பிடு. தன்சி கேக் கொடு. சாப்பிட எடுத்துக்க வா. ஐயோ, எது? தன்ஷி பாத்தீங்கன்னா தூங்கிட்டா, தூக்கத்துல இருக்க. நான் சின்ன கேக் தன்சி கேக் கொடுங்க. தன்சி கேக் கொடுங்க. எடுத்துக்க. தன்சிமா தூக்கத்துல இருக்கீங்க. சரி விடுங்க. கேக் கொடுத்து பெரிய கேக் எடுத்து சாப்பிடுவா. தன்ஷி எழுந்து வா வேணும்னு சொல்லி சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஏய், தன்சிக்கு கேக் வெட்டி கொடு. ஸ்வேதா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேக் வெட்டி கொண்டாந்து கொடு. கேக்கு எல்லாரும் வாங்க சொல்லு. எல்லாரும் என் பர்த்டேக்கு வாங்க கேக் சாப்பிடுங்க. குட்டிமா, இவ தன்சினா நல்லா சொல்லுவா. வடையா போடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேதா வந்து கேக் வெட்டி கொடுக்குறா. எல்லாரும் ஸ்வேதாவுடைய பிறந்தநாள் சார்பாக இந்த கேக் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நீ தான் போட்டுடுங்க. ஓகே. சரி மாமா வாடு லஞ்ச் வாடு. தன்ஷிக்கு ஊட்டி விடு. எது? அப்படியே வாங்கிக்கோ. எழுந்திருக்க வேணாம், அப்படியே வாங்கிக்கோ. நீ வாங்கியா? நீ வாங்க. நீ வாங்கிக்கோ. தன்ஷி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்கிட்டா. ஓகேவா? போட்டோ எடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சு. டெக்கரேஷன் எதுவும் எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டேன். ஓரளவு என்னுடைய மூத்த பொண்ணு எங்க வீட்டு மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கே மூணாவது என் பசங்க, நாலாவது தான் தர்ஷன் கடைக்குட்டி. So, எங்க வீட்டு கடைக்குட்டி தான் எங்க வீட்டு மூத்த பிள்ளை. என்னால முடிஞ்சது ஏதோ ஓரளவு டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஓகே. வாங்க வந்தீங்கன்னா கேக் சாப்பிடலாம், சாக்லேட் சாப்பிடலாம். ஸோ கேக் பாருங்க. இது ப்ளூபெர்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். பாப்பா இதான் வேணும் அப்படின்னா, பர்பிள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சரி வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாவ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஸ்வேதாவோட பிறந்தநாள் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். பலூன்